அப்ராட் ஸ்டடீஸ்னாலே ஸ்கேம். இப்படிதான் இன்னைக்கு எல்லாருடைய மைண்ட் செட்டுமே இருக்கு. அதுக்கு காரணம் இங்க ஒரு ஃபீஸ் சொல்றாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் வேற ஃபீஸ் சொல்றாங்க, அதிகமா ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. ரெண்டாவது, நிறைய கன்சல்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏர்போர்ட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க ஒன்ஸ் அந்த கண்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறம் எந்தவித சப்போர்ட்டும் பண்றது இல்ல. முக்கியமா ஃபுட் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இதனால படிக்க போற குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாவே இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின எந்தவித அப்டேட்டும் போகிறது இல்ல. முக்கியமா குழந்தைங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பாக்குறதுக்கு அங்க யாருமே இல்ல. முக்கியமா அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த வேலை கிடைக்காம சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப்ஸ் இல்ல கிடைக்கிற எந்த வேலையை வேணாலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு மாணவர்கள் தள்ளப்படுறாங்க. முக்கியமா மருத்துவம் படிக்க போற மாணவர்களுக்கு கன்சல்டன்சிஸ் நிறைய பேர் சொல்ற இந்த யூனிவர்சிட்டியும் இந்தியன் கவர்மெண்டால ரெகக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியா இல்ல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் அப்ராட் ஸ்டடீஸ்னாலே பேரண்ட்ஸ் ரொம்பவே பயப்படுறாங்க. இதுக்காக தான் அண்ணாமலை எஜுகேஷனல் ட்ரஸ்ட் கடந்த 20 வருஷமா ஒரு மிகப்பெரிய டீமை ஜார்ஜியா மாதிரியான கண்ட்ரில செட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஃபுட்டு, அகாமடேஷன், பாதுகாப்பு இதெல்லாம் உறுதி பண்றதுக்கு நம்ம டீமே அங்க இருந்து மாணவர்கள் படிச்சு முடிச்சு இந்தியா வந்து அவங்க என்ன ப்ரொஃபஷன் எடுக்கிறாங்களோ அதுல ஷைன் பண்ற வரைக்கும் தேவையான எல்லா சப்போர்ட்ஸுமே நாங்க பண்றோம். இது இல்லாம உங்களுக்கு பல சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கும். இதுக்காக தான் இந்த வாரம் சண்டே நான் லைவ் வெபினார்ல உங்க கூட பேச போறேன். ஸோ வர சண்டே 10:30 மணிக்கு நீங்க வெபினார்ல கலந்துக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். இந்த வெபினாரை கலந்துக்கிறதுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க.